பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத இந்த நாமத்தினாலே யாவருக்கும் இந்த கிறிஸ்து பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுகிற இந்த பண்டிகை நாளிலும் விசேஷமாக நாம் ஒரு நல்ல ஒரு அருமையான பஜனை பிரசங்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன் முன்னாடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். முதலாவது ஜெபம் செய்து நாம் தொடர்வோம். ஜெபம் செய்வோம். பெத்லகேம் பாலகனாக அவதரித்த எங்கள் அன்பின் தகப்பனே, மனுக்குலத்தை மீட்கும்படியாக வானலோக மேன்மையை தொடர்ந்து உலகத்திற்கு வந்தவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக இந்த கிறிஸ்து பிறந்த நாளிலும் சபையில் நடைபெறுகிற விசேஷம் இந்த பஜனை பிரசங்கத்திற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான தாசன் இந்த கருத்தில் கொடுக்கிறோம், இதை பயன்படுத்துங்க. இந்த பஜனை பிரசங்கமானது அருமையான இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு புதுச்சு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் உதவி செய்யும். எல்லா துதிக்காக சுமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்மிடத்தில் வந்திருக்கிற நம்ம சபை சார்ந்த அருமையான தேவன் நம்மோடு இருக்கிறார் சொல்லுகிற இமானந்தன் இடத்தில் வந்திருக்கிறார்கள். அவருக்கு ஞாபக சாபாவும் அந்த நம்மோடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே போல இங்கே வந்திருக்கிற அருமையான சகோதரர் ஜூடன் அவர்களுக்கும் வருக அன்போடு வரவேற்கிறேன். அருமையான சாம் அவர்களையும் நம்மோடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். யாரையும் நம்மோடு கூட இந்த பஜனை பிரசங்கத்திற்கு வரவேற்பதில்லை மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு சில வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்மிடத்தில் வந்திருக்க அருமையான சகோதரர் அவர்கள் நம்மளுக்கு பஜனை பிரசங்கத்தை நடத்தி கொடுப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த பஜனை பிரசங்கத்தின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பு நாளை முன்னிட்டு ஆண்டவருடைய சரித்திரத்தை, வேதாகம சரித்திரத்தை நாம் ஆய்வு செய்யும்படியாக, சிந்திக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்து நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் நம்மோடு இடைபெறும்படியாக, நாம் பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த உங்களுடைய பிறப்பு கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது மனுக்குலத்தை மீட்கும்படியாக வந்த நன்னாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே உங்களுடைய வேத புத்தகத்தில் இருந்து நாங்கள் சிந்திக்க போகிற சரித்திரத்தின் மூலமாக நீங்கள் எங்களோடு பேசும்படியாக, இடைப்படும்படியாக நாங்கள் செல்கிறோம். இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படியாக எங்களுடைய கண்களை திறந்துள்ளோம். நீர் எங்களோடு கூட பேசுவோம். நீங்கள் இயேசுவோடு இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கிறார் குழுவினர் சார்பாக இந்த பஜனை பிரசங்கத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த சபையின் உபதேசருக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையின் மூப்பர்கள், குருவான யாவருக்கும் நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். கண்ணி வழிமலர்ந்த கற்பகமே
பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நாம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை மிகவும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கவிதையானது, இந்த பாடலானது திருவி கல்யாண சுந்தரனார் என்கிற ஒரு கவிஞர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பாடிய ஒரு பாடல். மிக அருமையான பாடலை பாடியிருக்கிறார். அதைத்தான் நாம் இப்போ கேட்டோம். இந்த பஜனை பிரசங்கத்தின் மூலமாக நாம் என்ன சரித்திரத்தை இன்று தியானிக்க போகிறோம், தியானிப்பதற்கு வந்திருக்கிறோம். இந்த தியானத்துக்கு வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் நாங்கள் வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறோம். வாருங்கள் சபையோரை வரவேற்கின்றோம் பஜனை பிரசங்கத்திற்கு. இந்த நாளிலே நாம் வேதத்திலிருந்து என்ன சரித்திரத்தை பார்க்க போகிறோம். யார் இவர் யார் யாரோ இந்த நாம் சிந்திக்க போகிற சரித்திரம் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து ஒரு மனிதன் புறப்பட்டான். அந்த மனிதன் எங்க போகிறான்? பாவத்தை ஓடுகிற ஒரு தேசத்தை நோக்கி புறப்பட்டான். யார் அந்த மனிதன்? ஆபிரகாம். வேற யாராவது சரியானது? நெருங்கி வந்தீங்க. கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து கானான் தேசத்திற்கு
புறப்பட்ட மனிதன் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாங்க. சரி சரி, பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாங்க. புறப்பட்ட மனிதன் தேராகு, ஆபிரகாமுடைய அப்பா தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் கூடி நினைச்சுதான் இருந்தாலும் வாங்க அந்த தேராகு கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டான். வருகிற இடத்துல நினைச்சுட்டாங்க ஆரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தங்கிட்டாங்க. சரி ஐயா, இன்னைக்கு நாம பார்க்க போகிற மனிதன் அவன்தானா? இன்னும் அவனை தாண்டி ஒரு மனிதர் இருக்கிறார். இந்த ஆபிரகாமுடைய வழியிலே வம்சாவளியிலே வரிசையாக அவருடைய மகன் ஈசாக்கு யாக்கோபு இப்படி வந்து கொண்டே இருக்கும்போது இந்த வம்சாவளியிலே ஒரு உத்தரவாதி வருகிறார் ஐயா. அந்த உத்தரவாதி தன்னுடைய சகோதரர்களுக்காக தன்னுடைய உயிரை உத்தரவாதியாக வைத்தார் ஐயா. தன் சகோதரனுக்கு தன்னுடைய உயிரை உத்தரவாக சொன்னது யாருக்காவது தெரியுமா? தன்னுடைய சகோதரன் கொல்ல போறாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா அவனை கொல்ல விடாமல் நான் பாதுகாப்பு கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னான். நீங்களாம் முடிக்கிறத பார்த்தா இது பைபிள் தான் இருக்கா அப்படிதானே? பைபிள் அப்படி ஒரு சம்பவம் இருக்கு, அப்படியே நீங்க முடிக்கிற மாதிரி தெரியுது. தன்னுடைய சகோதரனை காப்பாற்றி வருவதற்கு நான் உத்தரவாதம் சொல்லி உத்தரவாதம் கொடுத்தான். அப்படின்னு கொண்டு வந்த பரிசத்தை திருப்பி கொண்டு போகணும் போல இருக்குன்னா யாரு? ஆபிரகாம் இல்ல. சரி, இன்னும் உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறேன். 12 பேருக்கு அண்ணன் உத்தரவாதியாக யோசேப்பு கிடையாது, பென்யமீனுக்காக உத்தரவாதம் கொடுப்போம் ஒரு மனிதன். அவன் அப்பா விடமாட்டேமா, என்ன செய்ய மாட்டான், விடமாட்டேமா, அவனுக்கு நான் திருப்பி கொண்டு வரேன், அவனுடைய உயிருக்கு நான் உத்தரவாதி அப்படிமா. சரி, யூதா. சரியா? அந்த உத்தரவாதம் கொடுத்ததுனால்தான் அந்த யூதாவுடைய சந்ததியில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சாரு வந்தாருமா. அந்த 12 பேர்ல அந்த ஒருத்தன் மட்டும்தான் அந்த சந்ததிக்கு உத்தரவாதம் கொடுத்தான். அதனாலதான் யூதாவுடைய சந்ததியை ஆண்டவர் செஞ்சாரு, தெரிந்து கொண்டார். சரி, நாம சிந்திக்க போகிறது அந்த யூதாவை பத்தியா? இல்லை, இன்னும் அதையும் தாண்டி வந்து கொண்டே இருக்கிறார்கள். கானான் வந்துவிட்டாங்க, கானான் வந்துவிட்டாங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனத்தை ஆட்சி செய்யும்படியாக ராஜாக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 7 குமாரரை பார்த்தும் அருமையானவர் பெற்றெடுத்த பிள்ளைகள். 7 குமாரரை பார்க்கிலும் அருமையானவர் பெற்றெடுத்த குமாரன் யார்? தாவீதுடைய தாத்தா. தாவீதுடைய தாத்தா தெரியாதா? தாவீதுனா நம்ம ஊர் தாவீது கிடையாது, வேதாந்தத்தில் உள்ள தாவீது. தாவீதுக்கு அப்பா பேர் தெரியுமா? ஈசா. ஈசாவுடைய அப்பா பேரு போவாசா. அது கூட்டனாருக்கும் அப்பாவுக்கு இடையில இருக்கிறது தாத்தா ஓபே. சரி, என்ன நாங்க போன சரித்திரத்தில் படிச்சோம், அதை பற்றி பார்த்தோம். ரூத் பெற்றெடுத்த பிள்ளை தான் இந்த ஓபே. சரி, நாம் சிந்திக்க போகிறது அவரை பற்றி இல்லை, அவரையும் தாண்டி அந்த வம்சாவளியிலே ஒரு வந்த ஒரு உத்தமமான ஒரு ராஜா, நீதியான ஒரு ராஜா, ஆலயத்தை பற்றிய பக்தி வைராக்கியம் நிறைந்த ராஜா, வருத்தமுற்ற மக்களை பார்த்தால் அழுது விடும் ராஜா, தன்னை தான் தாண்டி ஆண்டவரை உயர்த்திய ராஜா, தேவையுள்ள மனிதர்களை தேடி சென்று உதவி செய்த ராஜா, பரலோகத்திற்கு மனிதன் செல்லலாம் என்கிற வழியை காண்பித்த ராஜா. யார் அந்த ராஜா?
யாரு? சாலமோன் ராஜா பரலோகத்துக்கு போய் வழியை காமிச்சாரா? தேவையுள்ள மனிதர்களை தேடி சென்று உதவி செய்தாரா? தாவீது யாருக்கு போய் உதவி செஞ்சாரு? சரி, பரலோகத்துக்கு மனிதர்களும் போகலாம் அப்படிங்கிற காரியத்தை சொல்லியிருந்தாரா அந்த ராஜா? தன்னை தான் தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்திய ராஜா, ஆலயத்தை பற்றி பக்தி வைராக்கியம் இருந்த ராஜா, வருத்தமுற்ற மக்களை கண்டால் கண்ணீர் வடிக்கிற ராஜா. சரி, இந்த ராஜாவை பத்தி தான் நாம என்ன செய்ய போறோம்? சிந்திக்க போறோம். உபதேசம் தான் சொல்றாரு. உபதேசத்தை நான் கொண்டு வந்து பரிசா திரும்பி கொண்டு போகணும்னு நினைச்சேன். ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். பாவம் செய்கிற மனிதன் அதிலிருந்து மீட்கப்பட வேண்டும், அவனுக்கு ஒரு பிராயச்சித்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பலி செலுத்துகிற முறையை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தார். அவன் செய்கிற பாவத்திற்கு தக்கதாக அதனுடைய பரிகாரம் என்ன என்பதை எல்லாம் வழிவகுத்தார். ஆனால் மனிதன் என்ன செய்தான்? தான் பாவம் செய்த தகுதிக்கு தகுந்த பலியை செலுத்தி அவனுடைய பாவத்தின் மேல் பாவத்தை பெருக்கிக் கொண்டே போனான். ஆண்டவருக்கு விரோதமாக நடந்து கொண்டான். பாவத்தை செய்துவிட்டு பரிகாரம் செய்கிறான், மறுபடியும் அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். இதை எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். இது அவருக்கு அருவருப்பாக தெரிகிறது. இதிலிருந்து மக்களை எப்படி மீட்பது? ஆறு மாடுகளின் ரத்தம் அது பரிசுத்தம் உள்ளது அல்லவே, அது பரிசுத்தம் இல்லாத ரத்தம். ஆறு மாடுகள் எவ்வளவு அசுத்தமானது! தேவாதி தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அசுத்தம் உள்ள ஒரு மிருகத்தின் ரத்தம் மனிதன் பாவத்தை முழுமையாக நீக்க முடியாது. ஆகையினாலே ஒரு பரிசுத்தமான ரத்தம் தேவைப்பட்டது. ஆண்டவராகிய பிதா ஆதியிலே இதற்கான திட்டத்தை வகுத்தார். ஒரு குமாரனை, பரிசுத்தமான குமாரனை இந்த உலகத்திலே உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் உரைத்துக் கொண்டே வந்தார். ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல அவர் ஏசாயாவின் மூலமாக தீர்க்கதரிசன தரிசனம் உரைத்தார். சமாதான காரணர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா என்றெல்லாம் சொல்லி அந்த குமாரனை பற்றி விவரமாக சொன்னார் இல்லையா? இந்த குமாரனை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு திட்டம் வகுத்தார். இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல பாத்தீங்கன்னா மல்கியா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு, மத்தேயு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. இந்த மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடைப்பட்ட காலம் பாத்தீங்கன்னா 400 வருஷங்கள். இந்த 400 வருஷங்கள் ஆண்டவர் அமைதியாக இருந்த காலம். எந்த தீர்க்கதரிசிகளிலும் எதை குறித்து பேசாத காலம், அமைதிக்காத காலம். அமைதியாக இருந்து ஒரு திட்டம், பெரிய திட்டம் வகுக்கிறார். அதாவது கன்னியின் வயிற்றில் குமாரனை பிறக்க வைக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய அனாதி தீர்மானம், அவருடைய திட்டம். அதற்கான பாதைகளை ஆண்டவராகிய பிதா வழிவகுத்துக் கொண்டே இருக்கிறார். தனது குமாரனை இந்த உலகத்தில் பிறக்க வைப்பதற்கு திட்டத்தை வகுக்கிறார். அதற்காக தாவீதின் வம்சத்திலே ஒரு 2 குடும்பத்தை, 2 கோத்திரத்தை என்ன செய்கிறார்? தேர்ந்தெடுக்கிறார். தாவீது ராஜாவின் வம்சத்திலே
அந்த தாவீது ராஜாவுடைய கோத்திரத்துல 2 குடும்பத்தை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். 2 குடும்பங்களும் தனித்தனியாக வேறு வேறு இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே சந்ததி போய்விட்டு கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் அந்த 2 கோத்திரத்தையும் தனியாக பிரித்தெடுத்து அந்த குடும்பங்களை பக்குவப்படுத்துகிறார். அந்த 2 குடும்பங்களும் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் எல்லாவற்றையும் நன்றாக படித்து ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். ஆண்டவரை குறித்து மிகவும் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். ஆண்டவர் பழைய தீர்க்கதரிசிகளிடத்தில் பேசியது, அந்த ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு என்பவரோடு அவர் இடைப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நன்றாக அவர்கள் கற்று அறிந்த குடும்பங்கள் போன்றவர்கள் என்று போகிறார். இப்படிப்பட்ட ஒரு 2 கோத்திரம் தனியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த கோத்திரத்திலே பாருங்க, இந்த ஆலயத்துல ஊழியம் செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் பரிசுத்தமான ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி வைத்திருக்கிறார். அதுபோல தான் தன்னுடைய குமாரனை அனுப்புவதற்கு ஒரு 2 கோத்திரத்தை பரிசுத்தமாக பிரித்தெடுத்து கொண்டு வருகிறார். பாருங்க, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஆண்டவருடைய செயல்களை எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 குடும்பத்திலே ஆண்டவர் ஈடுபடுகிறார். ஒன்று நம்முடைய யோசேப்பு, இன்னும் ஒன்று யோயாக்கீம் அண்ணான் அப்படிங்கிற ஒரு தம்பதியினர். இந்த யோயாக்கீம் அண்ணான் அப்படிங்கிற தம்பதியினருக்கு அநேக நாள் குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போ அவங்க நிறைய உதவி செய்வாங்க. ஏழை எளிய மக்களிடத்தில் சென்று உதவி செய்து கொண்டு இருந்தார். ஆலயத்திற்கு அநேக காரியங்களை கொண்டு வந்து கொடுப்பார். ஆனா அந்த ஆசிரியர்கள் என்ன செய்தாங்க, இது வேதாகம சரித்திரத்தில் இவர்களை பற்றிய உண்மைகள் இல்லை, இது தள்ளுபடி ஆகணும் என்று சொல்லியிருப்பாங்க. அதாவது வேதாகமத்துல சில காரியங்களை தள்ளி வச்சிருக்கிறாங்க, ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த புத்தகத்துல இருக்கிற வரலாற்று சூழல்கள், அந்த யோயாக்கீம் அண்ணான் தம்பதிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க தேவனுக்கு பயந்து ஒரு குடும்பம். அப்போ அப்படி இருக்கும்போது இவருடைய காணிக்கை அதிகமாக கோயிலுக்கு போச்சு. ஆனா அதை இந்த ஆசாரியர்கள் விரும்பல. அந்த ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் விரும்பல. இவன் குழந்தை இல்லாதவன், இவன் அற்பமானவன், இவனுடைய காணிக்கையை நாம் வாங்கக்கூடாது என்று சொல்லி அவனை உதாசீனப்படுத்தும் போது அவன் என்ன செய்கிறார், ஆலயத்திற்கு புறப்பே போகிறார், தனியாக வாழ்ந்து வருகிறார். அப்படி இருக்கும்போது இந்த யோயாக்கீம் இடத்திலே ஆண்டவர் தூதனை கொண்டு பேசுகிறார். உனக்கு ஒரு மகள் பிறப்பால் அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லி சொல்லும் போது மிகுந்த சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன் பிறகு ஒரு மகள் பிறக்கிறால் அவருக்கு மரியாள் என்று சொல்லி பெயர் வைக்கிறார். இந்த மரியாள் பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் கற்று அறிந்தவள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை படித்தவள், ஒரு கன்னியின் வயிற்றில் குமாரன் பிறப்பால் என்கிற காரியங்களை தெரிந்தவள், அவருடைய தகப்பனாரும் தெரிந்திருந்தவர். இந்த ஆகமங்கள் எல்லாவற்றையும் கற்று அறிந்த 2 குடும்பங்கள். இந்த 2 குடும்பங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த மரியாதையின் மூலமாக குமாரனை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சித்தம் வைக்கிறார். அப்போது இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயம் செய்து குறிக்கப்பட்டாச்சு. இந்த மரியாதைக்கு இந்த யோசேப்பை திருமணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நிச்சயம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வேலையில ஒரு சம்பவம் நடக்குது. அந்த யூதேயா தேசத்துல ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ஆலயத்தை பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு எல்லாம் ஆலயம் திறந்த வழியாக இருக்குது. ஆனா முன்பு இருந்த ஆலயம் பாத்தீங்கன்னா இதற்கு இடையில திரைச்சீலை இருக்கும், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இப்படி தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் போவாங்க? பிரதான ஆசாரியன் மாத்திரம் தான் போகணும். தூபம் காட்டுவதற்காக போவான். பரிசுத்தம் இல்லாமல் போனால் ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்தில் அடைத்து போடுவார். அவன் அங்கேயே செத்து போவான். செத்து போன அந்த ஆசாரியனை எப்படியா வெளியே கொண்டு வருவது? யாரையா உள்ள போய் எடுக்க முடியும்? செத்தவனை கொண்டால் தீட்டு நியாயப்பிரமாணத்தின்படி. அப்படியானா உள்ளே போய் எப்படி அவனை வெளியே கொண்டு வர முடியும்? அதற்காகத்தான் அவனுடைய கச்சையிலே மணி கட்டியிருப்பாங்க. இன்றைக்கு அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா மணி அடிச்சு ஆராதனை செய்வது காரணம் ஒன்று, அன்றைக்கு மழை ஏற்பட்ட காலத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த நியமம் தான். அந்த மணி என்ன செய்வாங்கன்னா ஆக்கிட்டே போவாங்க, காலில் சலகை கட்டியிருப்பாங்க. அவன் நடக்கும்போது அந்த சத்தம் வெளியே கேட்கும், அந்த மணி அடிக்கிற சத்தம் வெளியே கேட்கும். அந்த மணி அடிக்கிற சத்தம் நின்று போச்சுன்னா அவனுக்கு ஏதோ சம்பவித்தது என்று சொல்லி அர்த்தம். அவன் அங்கே உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பது தெரியாது.
அப்படியானால் கொஞ்சம் தாமதித்து பார்ப்பாங்க. அவன் வெளியே வரலன்னு நினைச்சுவாங்க. அவனுடைய கால்களில் கயிறு கட்டி கொண்டு அவன் உள்ளே போக வேண்டும். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது அவனுடைய கால்களில் கயிறு கட்டி கொண்டு உள்ளே போக வேண்டும். அந்த கயிறுடைய நுனி அவனுக்கு வெளியே இருக்கும். ஒருவேளை அவனிடத்தில் இருந்து அந்த மனுஷத்தை கேட்கலையா, அவனுக்கு ஏதோ நடந்து போச்சு, ஏதோ சம்பவிச்சது, நடமாட்டம் இல்லை, அந்த மனுஷத்தை கேட்கல. வெளியே இருக்கிற ஆட்கள் என்ன செய்வாங்க, கயிறை பிடிச்சு அவனை வெளியில இருந்து கொண்டு வரான். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அது. அந்த நாட்டிலே ஒரு ஆசாரியன் பணிவிடை செய்வான். அவனுக்கு நாட்கள் குறித்திருப்பாங்க. 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ குறிச்சிருப்பாங்க. அந்த காலம் வரைக்கும் அவன் ஆலயத்தில் தங்கி இருக்கணும். அவன் வீட்டுக்கு போகக்கூடாது. ஒருவேளை அவன் வீட்டுக்கு போகணும்னா வேற ஒரு ஆசாரியன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவன் வெளியில போகலாம். அப்ப மாதம் மாதம் இந்த சுழற்சி கூட வந்துகிட்டே இருக்கும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் சகரியா. சகரியா இருக்கிற ஒரு ஆசாரியனை நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவனுடைய நாட்கள் நிறைவேறும் வரை அவன் வீட்டுக்கு போக முடியாது. ஆலயத்தில் தான் பணிவிடை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஒருமுறை இந்த தாவீது பாருங்க, சவுலுக்கு பயணம் போகும்போது தேவாலயத்தில் போய் அவனோட இந்த மக்கள் வாலிபர்கள்லாம் செய்வாங்க, பசியா இருப்பாங்க. அவங்களுக்கு என்னத்தை கொடுப்பேன், பக்கத்துல ஆலயம் தான் இருக்கு, ஆலயத்துக்கு போனோம், அங்க ஆசாரியிட்ட போய் பேசுவோம். ஆசாரி சொல்லுவாரு, பரிசுத்த அப்பத்தை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே இல்லையா, பரிசுத்த அப்பதான் இருக்கு. ஒருவேளை நீங்க பரிசுத்தமா இருந்தா தரலாம், ஆனா நீங்க எப்படி இருக்கீங்களோ தெரியலையே. அப்ப தாவீது சொல்லுவாரு, ஆசாரியே, நாங்க 3 நாள் வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டோம். 3 நாள் எங்க மனைவி கூட இல்லை. நாங்க யாரும் கூட என்ன செய்யல, சேவல தனித்து வாசம் பண்ணுவோம், பரிசுத்தமா இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையுடைய அவயங்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கு. அதனால நீ தாராளமா என்ன செய்யலாம், தரலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த ஆசாரியர் இந்த பரிசுத்த சமூகத்தை அப்பத்துல என்ன செஞ்சான், இந்த தாவீதுக்கும் அவரோடு இருந்த மக்களுக்கும் கொடுத்தான். இப்படி ஆலயமானது மிகவும் பரிசுத்தமானது. ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆசாரியர் மிக பரிசுத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும். தன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டுதான் பிரதான ஸ்தலத்துக்குள்ளே செய்யணும் போகணும். இப்படி சகரியா என்கிற ஆசாரியன் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனான். போனவன் திடுக்கிட்டு திரும்பிட்டான், கலங்கி நிற்கிறான். பார்த்து அப்படியே கலங்கி நிற்கிறான். அவன் பிரமிச்சு நிற்கிறான். ஏன் நிற்கிறான்? உள்ளுக்குள்ள ஒரு தேவதூதன் நிற்கிறான். தேவதூதன் நிற்கிறான். அவன் பார்த்தவனை இவன் பிரம்மத்தை நிற்கிறான். என்னது தேவதூதன் பேசுகிறான் நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நிற்கிறான். தேவதூதன் சொன்னான், பயப்படாத, திகையாத, கலங்காத அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், ஆராதனை செய்யும் போதுதான் ஆண்டவரை நோக்கி, பிதாவை நோக்கி, ஆண்டவரே, நான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், என்னை நினைத்தவரை மாற்றீரா, நான் உடைய ஆலயத்தில் இருந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உறுதுணையாக இருக்கிறேன், எனக்கு குழந்தை பாக்கியம் தர மாட்டீரா, இந்த வேண்டுதலோடு அவன் பணி செய்து கொண்டே இருக்கிறான். அந்த தேவதூதன் சொல்கிறான், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் கண்ணீரை கண்டேன், ஏற்ற வேளையிலே உன்னுடைய மனைவி செய்வா, ஒரு குமாரனை சட்டம் வைப்பான், ஒரு குமாரன் பெறுவான், அவனுக்கு யோவான் என்று பெயர். உடனே அவன் சொன்னான், அது எப்படி, நான் வயசாகிறேன், என் மனைவி கிளம்பியா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏற்ற சமயத்தில் நடக்க போகிற காரியங்களை நான் சொன்னேன். நான் யார் தெரியுமா, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியல் தூதன். இந்த தூதர்கள்ல 3 கூட்டம் வந்து பாத்துக்கங்க, காபிரியல், மிகாவேல், லூசிபர் அப்படி 3 கூட்டம் இருக்குது. இதுல கேபிரியல் இருக்கிறான்ல, இந்த கேபிரியலுக்கு என்ன வேலை தெரியுமா, நல்ல செய்தியை ஃபுல்லா கொண்டு எல்லாருமே அறிவிமா. ஆண்டவர் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க சொல்றாரோ அங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிற வேலை இந்த காபிரியல் தூதனுடைய வேலை. இந்த மிகாவேல் இருக்கிறான்ல, அவனுக்கு பேர் சங்கார தூதன். அழிச்சிட்டு வந்தது அப்படியே எவ்வளவு கூட்டம் போய் அழிச்சிட்டு வந்துடும். இது அந்த மிகாவேல் தூதனுடைய வேலை. லூசிபர் அப்படின்னு ஒரு தூதன் தான். இந்த ரெண்டு பேருக்கும் மேற்பட்ட தூதன். அவங்களோட பயங்கர வல்லமை உண்டு. ஆனா அவங்க பெருமை இருந்துச்சு. இந்த ஆண்டவரை காட்டிலும் என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி அவர் பெருமை கொண்ட போது ஆண்டவர் அவன் என்ன செய்தார், கீழே தள்ளி விட்டார். ஆகையினாலே அவன் தள்ளப்பட்ட தூதன்.
இன்றைக்கு அநேக கெட்ட காரியங்களை நம்முடைய மத்தியிலே செய்கிற எல்லாம் இந்த லூசிபருடைய வேலைதான். ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார் என்றால், நம்மை தெரிந்து கொண்டார் என்றால், இந்த லூசிபர் ஆகிய அந்த கூட்டம் என்ன செய்து நம்மிடத்தில் வந்து நம்மை பலவீனப்படுத்த, நம்மை குற்றப்படுத்த, நம்மை அழிப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் அந்த லூசிபர் தூதர்கள் கூட்டம் நம்ம இடத்துல செய்யும். இப்படி இந்த கேபிரியல் சொல்றான், நான் எங்க வர தெரியுமா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து வருகிற கேபிரியல் தூதன். ஏழு சபையில் நடக்கிற சம்பவங்களை நான் வந்து சொன்னேன், நீ நம்பல. நீ இன்னிலிருந்து என் வாயை திறக்க மாட்டாய். இந்த சம்பவம் நடைபெறும் வரை உன்னுடைய வாய் என்ன செய்யப்பட்டிருக்கும்? கட்டப்பட்டிருக்கும். சொல்லிட்டு போயிட்டார். சகரியா பிரதான ஸ்தலத்திலிருந்து ஆலயத்திற்குள்ளே வருகிறான். மக்கள் எல்லாரும் பிரமித்து இருக்கிறார்கள். அவனுடைய முகமே மாதிரி இருக்கிறது. ஒரு பதட்டத்தோடு இருக்கிறான், கவலையோடு இருக்கிறான். ஜனங்கள் விசாரிக்கிறாங்க, சகரியாவே என்னாச்சு? வேற ஒன்றும் அவன் வாயிலிருந்து வரல. அவன் ஒரு ஊமையனாக மாறிவிட்டான். இந்த சகரியாவுக்கு ஆண்டவர் சொன்னது போல அந்த எலிசபெத் என்ன செஞ்சிட்டார்? கர்ப்பம் தரித்தாள். கர்ப்பம் தரித்த உடனே 6 மாதம், அவள் 5 மாதம் வெளியில யாருக்கிட்டே சொல்லல. ஏன் அப்படின்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை உண்டாயிருக்கோம், வெளியில யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய அமைதியா இருந்தான். 6வது மாதத்துல இங்க வந்த அதே கேபிரியல் தூதன் இன்னொரு இடத்துக்கு போனான். எங்க போனான் தெரியுமா? சந்தேகப்படல. ஏன் அப்படின்னா, கன்னியை வயிற்றில் குமாரன் பிறப்பான் என்பது அவளுக்கு தெரியும். ஆனா அது நானும் இருக்குமோ? இந்த உலகம் என்ன நினைக்கும்? புருஷனை அறியாதவர்கள் கர்ப்பமானால் அதற்கு பெயர் விபச்சாரம். நியாய பிரமாணத்தின்படி அப்படிப்பட்ட பெண் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும். புருஷனை அறியலே இது எப்படி ஆகுமோ, இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி தனக்குள்ளே திகைத்து நிற்கிறாள். மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் பெற்றாய். மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் பெற்றாய். நீ கர்த்தவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய்.
நான் பாக்கியவதியா? அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே தேவதூதன் சொல்லுகிறான், பரிசுத்தாவி உன்மேல் வரும் உங்களுடைய வார்த்தையின்படியே ஆகப்படுவது. இந்த மரியாதைக்கு நன்றாக தெரியும். இந்த பழைய ஏற்பாட்டு சரித்திரங்கள் எல்லாம் தெரியும். ஒரு கன்னியின் வயிற்றிலே குமாரன் பிறப்பான் என்கிற அந்த தீர்க்க தரிசனம் தெரியும். ஆகையினாலே அந்த வாக்கியம் எனக்கு கிடைத்தது என்பதை அறிந்து இந்த மரியாதை தன்னை இணைச்சால் அர்ப்பணித்தால், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி சொன்னார். சொல்லிவிட்டு அவருடைய பெற்றோரிடத்திலே சொன்னார். சொன்ன உடனே அந்த எலிசபெத் சகரியா அந்த தம்பதியினுடைய வீட்டிற்கு இந்த மரியாதை சென்றாலுமா. அந்த சகரியா என்கிற ஆசாரியனுக்கும் அந்த எலிசபெத்துக்கும் உருவாயிருக்கிற அந்த குழந்தையை, அந்த குழந்தை உண்டாயிருக்கிற அந்த எலிசபெத்தை பார்க்கும்படியாக இந்த மரியாதை செல்லுகிறார். சென்று அந்த எலிசபெத்தை என்ன செய்கிறார்? வாழ்த்துகிறார். நீ வாழ்க, கிருபை பெற்றவரே வாழ்க என்று சொல்லி எழுதுகிறார், வாழ்த்துகிறார். இந்த வாழ்த்துதல் சத்தத்தை கேட்ட உடனே அந்த எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளை என்ன செஞ்சது? துள்ளிடுச்சு. துள்ளின உடனே அந்த எலிசபெத்துக்கு மிகுந்த சந்தோஷம். என்னுடைய ஆண்டவருடைய தாய் என்னிடத்தில் வந்தது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். உன்னுடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே என்னுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளிச்சே என்று சொல்லி அவளும் என்ன செஞ்சார்? மிகுந்த சந்தோஷப்பட்டார். பாருங்க, அந்த 3 மாசம் அந்த எலிசபெத் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டிற்கு செஞ்ச கடந்து போனான். அவன் வரும்போது அந்த எலிசபெத் 6 மாத கர்ப்பமாக இருந்தால், இப்போது நிறைமாத கர்ப்பிணியாக அந்த எலிசபெத் இருக்கிறார். இந்த மரியாதோ தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டால் இந்த எலிசபெத்துக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்ததா. பாருங்க, நம்ம ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நினைச்சுவாங்க, பக்கத்தில் இருக்கிற சொந்தம் பந்தம் அயல் வீட்டார்கள் என்ன நினைச்சுவாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை நம்ம கூட பகிர்ந்து பேசுவாங்க, வருவாங்க. அதே போல இங்கேயும் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த யோகானுடைய பிறந்த செய்தியை கேட்டு வந்தாங்க, பார்த்துட்டு போக முடியாத வந்தாங்க. பாருங்க, அந்த குழந்தைக்கு பேர் வைக்க போனாங்க. பிள்ளை வந்தவங்க என்ன செய்யறாங்க? சதட்டாம இருக்காங்க. ஆனா குழந்தையை பார்க்க வந்தவங்க என்ன செய்யறாங்க? பேர் வைக்க போறாங்க. அவங்க அப்பாவும் என்ன செய்யறாங்க? வாய் பேச முடியாம இருக்கிறாங்க, வாய் கஷ்டப்பட்டிருக்க, இந்த பிள்ளைக்கு ஏதாவது பேர் வைப்போம், அவங்களுடைய பெயரை வச்சிருவோம். அவருடைய அப்பா பேர் சகரியா இல்லையா? அந்த சகரியாவுடைய பேரை வச்சிருவோம் சொல்லி அந்த அயலகத்தார் எல்லாரும் என்ன செய்யறாங்க? பேர் வைக்க போறாங்க. இதே மாதிரி அங்கேயும் ஒரு இடத்துல நடந்துச்சு. எங்க
குழந்தை பிறந்தவுடன் அயல் வீட்டுக்காரர்கள் வந்தார்கள். குழந்தையை பாட்டியை மாட்டி குழந்தைக்கு ஓபன் என்று பெயரிட்டார்கள். குழந்தையை பாட்டியை மாட்டி குழந்தைக்கு ஓபன் என்று பெயரிட்டார்கள். எங்க நடந்துச்சு? எங்க? போவாஸ் ரூத் தம்பதியினருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அம்மா அந்த குழந்தையை பார்க்க வந்த அயல் வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க? பரிசு வாங்கி போங்க. குழந்தையை பார்க்க வந்த அயல் வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க? பாட்டியை வாழ்ந்துட்டு குழந்தைக்கு பேர் வச்சுட்டு போனாங்க. இங்க இந்த சகரியா அந்த எலிசபெத்துடைய தம்பதியினருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதை பார்க்க வந்த எல்லாரும் அதுக்கு சகரியான்னு பேர் வைக்க போனாங்க. உடனே அந்த எலிசபெத்து சொன்னா, இல்ல இல்ல அப்படி இல்ல, இந்த குழந்தைக்கு யோவான் என்று பேரு. யோவான் உன்னுடைய உறவினர்கள் யாருமே அப்படி பேர் கிடையாது. யோவான் இதுவரைக்கும் யாருமே பேர் கிடையாது. நீ என்ன பேர் சொல்ற? சரி இவனை உங்க அவருடைய அப்பாவை கூப்பிடுங்க, அந்த குழந்தைய அப்பாவை கூப்பிடுங்க. அப்பாவை கூப்பிட்டாங்க. அப்பா வந்தாரு, சரையை விட்டாரு. உன் குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போற? அவன் எழுத்து பலகையை தாங்கன்னு சொல்லி கேட்டான். எழுத்து பலகையை கொடுத்தாங்க. எழுத்து பலகையை எழுதினான் யோவான். யோவான் சொல்லி எழுதி கொடுத்தான். இதுதான் ஆச்சரியம். இவன் சொல்றா பேர் அதே மாதிரி இவன் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. அந்த நேரத்தில் தானே அந்த சகரியாவுடைய வாய்கள் கட்டமைக்கப்பட்டு மறுபடியுமாக பேச தொடங்கினான். ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். இந்த சகரியை எல்லாம் பார்த்த அந்த அக்கம் பக்கத்தில் எல்லாரும் மிகுந்த ஒரு பரபரப்பு, ஒரு திகிலோடு இருந்தாங்க. இந்த குழந்தை எப்படிப்பட்டதோ, இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கிறது என்று சொல்லி ரொம்ப அந்த குழந்தையை பற்றி ஒரு பயம் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். இந்த சமயத்திலே அந்த அந்த ஏகவர்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான குழந்தை நம்ம இருக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ யோசேப்புக்கு இந்த மரியா கர்ப்பமான செய்தி தெரிவிக்கப்பட்டது இல்லையா? இந்த மரியா கர்ப்பமாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த யோசேப்புக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த யோசேப்பு யாரு? அவனும் ஆண்டவருடைய திட்டத்தின்படி பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் தான். அவன் தாவீது வம்சத்தில் வந்த ஒரு மனிதன் தான். இந்த பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள், ஏசாயா தீர்க்கதரிசனங்கள் எல்லாவற்றையும் படித்தவன் தான். கன்னியின் வயிற்றில் குமாரன் பிறப்பான் என்கிற செய்தியை அறிந்தவன் தான் அந்த யோசேப்பு. ஆனால் இவனுடைய எண்ணமெல்லாம் அந்த தீர்க்கதரிசனத்தின் மீது இல்லை, நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கண்ணி கர்ப்பமாக இருக்கிறாரே, எப்படி ஏற்றுக்கொள்வது? இந்த உலகம் என்ன சொல்லும் என்று சொல்லி அவன் திகில் அடைந்து கொண்டிருக்கிறான். வேதாவும் சொல்லுது, அவன் நீதிமான், அவன் ஒரு உத்தரவு தான். அவளை அசிங்கப்படுத்துவதற்கு அவன் நினைக்கவில்லை. ஆனால் அந்த ஒரு அழுகை தன் மீது சுமந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் அவளை எப்படியாவது ரகசியமாக தள்ளிவிடலாம் என்று சொல்லி திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான்.
ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். மத்தேயு 1:22-23. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பாருங்க, இந்த யோசேப்பு இந்த மரியாதை எப்படியாவது தள்ளிவிடலாம், ஒதுக்கிவிடலாம் என்று சொல்லி திட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த தேவதூதன் அந்த யோசேப்பு இடத்துல வருகிறான். வந்து, நீ வாசித்திருக்கல, ஏசாயா தீர்க்கதரிசனம் வாசித்திருக்கல, அங்க ஏசாயா என்ன சொன்னாரு? ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். வாசிக்கல, அது வேற யாரும் இல்லை, யோசேப்பு வேற யாரும் இல்லை. நீ அங்க வாசித்த அந்த கன்னிகை இவள்தான், நீ சேர்த்துக் கொள்ள ஐயப்படாத, சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த யோசேப்பு கச்சிதமா பிடிச்சிக்கிட்டாருங்க. அந்த தீர்க்கதரிசனத்தை கச்சிதமா பிடிச்சிக்கிட்டாரு. அதை அப்படியே விசுவாசித்தாரு. ஐயப்பா, எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மரியாதை உடனே போய் தன்னிடத்தை சேர்த்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கும் வரைக்கும் அந்த மரியாதை ரொம்ப பக்குவமா, ரொம்ப பத்திரமா அந்த யோசேப்பு பாதுகாத்தார். ஏன் தெரியுமா? எவ்வளவு பெரிய பாக்கியம்! உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்து எங்களுடைய குடும்பத்தில் வந்து பிறப்பதற்கு நாம் என்ன புண்ணியம் செய்தோம் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அந்த நாட்களிலே அந்த மரியாள் நிறைவான கர்ப்பமாக இருக்கிறார். இப்பொழுது இந்த அபுஸ்தலராயினால் ஒரு கட்டளை கிடைக்கிறது. உலகம் எங்கும் இருக்கிற ஜனங்கள் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். அவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று தங்களுடைய வம்சாவளி என்ன செய்யணும்? ரெஜிஸ்டர் பண்ணணும், பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை என்ன செய்யுது? வருது. பாருங்க, இந்த உலகம் உருவாகி எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு முதலாக இந்த மன்னர் என்ன செய்யலாம்? ஒரு கட்டளை போடுதான், குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் எத்தனை பேர், அவங்களுடைய வம்சம் என்ன வம்சம் என்று சொல்லி அவங்க சொந்த ஊர்ல போய் எழுதணும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த சந்ததி பார்த்தீங்கன்னா, இந்த முதல் மனிதன் ஆதாம் இருக்கிறான் இல்லையா, அவனில இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அந்த அட்டவணை தயாராக இருந்தது. எந்த ஒரு கோத்திரத்துக்கும் கிடைக்காத, எந்த ஒரு உலக ஜனத்துக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஆண்டவருடைய பேர் பட்டியல், ஆண்டவருடைய வம்சாவளி பட்டியல், ஆண்டவருடைய காலத்திலிருந்து ஆண்டவருடைய காலத்து வரைக்கும் உள்ள பட்டியல். அது எப்படி தெரியுமா? இந்த யூதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இந்த யூதர்களுக்கு வம்சாவளி பட்டியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 3 வயது ஆகிடுச்சு அப்படின்னா அதை பெயர் பட்டியலில் சேர்த்துவாங்க. இன்னாருடைய மகன் இன்ன பெயர் அப்படின்னு சொல்லி 3 வயதுல நினைச்சிருவாங்க. 3 வயது வரைக்கும் எழுத மாட்டாங்க. 3ஆவது வயதுல இவருடைய பெயர் அந்த பட்டியலில் வந்துடும். இன்னாருக்கு மகனாக பிறந்தவன் அப்படின்னு சொல்லி பெயர் எழுதுவாங்க. இப்படி ஆண்டில இருந்தே இந்த மோசே எழுதிச்சிருக்கிற அந்த பழக்கத்தை அந்த கோத்திரத்துக்கு ஏற்படுத்தி விட்டு போயிட்டார். அதனால நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளி பார்த்தீங்கன்னா இந்த முதல் குடிமதிப்பு எழுதப்படுவதற்கு முன்பதாகவே தயாரிக்கப்பட்டு இருந்தது. பாருங்க, இந்த யோசேப்பும் தாவீதின் வம்சத்தில் வந்தவன்னா, இந்த மரியாளும் தாவீதுடைய வம்சத்தில் வந்தவர்கள்னா, இந்த 2 பேரும் இப்ப எங்க போறாங்க? யூதேயா தேசத்துக்கு குடிமதிப்பு எழுதப்படும்படியாக போறாங்க. இந்த யூதேயா தேசத்துக்கு வந்தாச்சு. ஒரே கூட்டம், எங்க பார்த்தாலும் சத்திரத்துல தங்குறதுக்கு இடம் கிடைக்கல, எங்க போய் இருப்போம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இருக்கும்போது அங்க ஏதோ ஒரு புண்ணியவாள தன்னுடைய மாட்டு கொட்டகையில இடம் இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கான், கொடுத்துருக்காங்க. அந்த மாட்டு கொட்டகையில நிறைவான கற்பனை தன்னுடைய மனைவி மரியாதை கூடி கொடுத்து தங்குவதற்காக என்ன செஞ்சுக்கிறான்? வச்சிருக்கிறான். அப்போ அந்த இக்கட்டான சூழ்நிலை, தங்குவதற்கு சரியான இடம் இல்லை, மாட்டு கொட்டகை, குளிர் நேரம். அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க? அந்த யூதேயா தேசத்துல வயல்வெளிகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? தூதர்கள் தங்களுடைய மந்தையை காத்து கொண்டிருக்கிறாங்க.
இரவு நேரத்தில் தன்னுடைய ஆடுகளை அந்த இதில் அடைத்து விட்டு மந்தைகளை காத்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல இரவு நேரம். அந்த இரவு நேரத்திலேயே இங்கே மரியாளுக்கு ஒரு குழந்தை, அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறம்மா. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த மரியாள் என்ன செய்கிறார்? அந்த குழந்தையை என்ன செய்கிறார்? ஒரு துணியிலே சுற்றி முன்னணி. முன்னணா தெரியுமா? முன்னணா என்னது? முன்னணி முன்னணினா என்னது? மாட்டு கொட்டகை. அந்த மாடு சத்தமா சொல்லுங்க. மாட்டு தொழுவத்துல முன்னணின்னு ஒரு இடம் இருக்கு. வைக்கோல் போடுறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? அலி மாதிரி கெட்டிய செஞ்சிருப்பாங்க, முன்னால வச்சிருப்பாங்க. அந்த மாடு வைக்கோல் தூக்குவதற்காக அந்த கெட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, முன்னால இந்த ஒரு அலி மாதிரி கெட்டிய அதுல வைக்கல் போடுவாங்க. அதை மாடு என்ன செய்யும்? தீங்கும். ஏன் தெரியுமா? அந்த வைக்கல் காலில் போட்டாச்சுன்னா அந்த காலத்தை என்ன செய்யணும்? கசைக்கு அதை கம்பாக்கி போடணும். அதனால அதை முன்னால அடி மாதிரி கட்டி அதெல்லாம் வைக்கல் போடுவாங்க. அந்த வைக்கல் கிடக்கு அதுல வெதுவெதுப்பா கதகதப்பா இருக்கணும்னு சொல்லி அந்த வைக்கல் அந்த முன்னணியில நினைச்சுறாங்க. அந்த குழந்தை இயேசுவை துணிகளில் சுற்றி அந்த வைக்கல்ல வச்சு நல்லா கதகதப்பா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல வயல்வெளியில காத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா தூதர்கள். அந்த தூதர் மேய்ப்பர்கள் மந்தையை காத்துக்கிட்டாங்க. அந்த இடத்துக்கு என்ன செய்யறாரு? இந்த காபியல் தூதன் போராடியா போராடு
கேட்டு அவங்க திகிலடைஞ்சு நிற்கிறாங்க. அவங்க சொல்லுகிற சங்கதியெல்லாம் கேட்டு அப்படியே பயந்து நிற்கிறாங்க. தேவதூதர்களோட அந்த பரம சேனையெல்லாம் சேர்ந்து ஆண்டவரை போற்றுகிற காட்சியெல்லாம் பார்க்கிறாங்க. பார்த்த மேய்ப்பர்கள் இது என்ன என்று பார்ப்போம் வாருங்கள், பெத்லகேம்ல தான் சொல்றாங்க, தாவீதின் ஊர்ல பெத்லகேம்ல இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க. தேவதூதன் சொல்லிட்டு போறாரு, போய் பார்ப்போம், அந்த காட்சியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தாவீதின் ஊருக்கு அந்த பெத்லகேமுக்கு வாராங்க. ஐயா தேவதூதன் சொல்லியிருக்கான், முன்னணியிலே கிடந்திருக்க காண்பீர்கள். தேவதூதன் சொல்லிட்டு போகலாம், முன்னணி எங்க இருக்கும்? மாட்டு தொழுவில் இருக்கும். ஒருவேளை இவங்க சத்திரத்திலேயோ வேற எங்கேயாவது ஒரு கட்டடத்துல இருந்தா அந்த கட்டடத்தை கண்டுபிடிக்கிறது, அது அடையாளம் கட்டுவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா மாட்டு கொட்டகை என்பது எல்லார் வீட்லயும் இருக்கிற மாட்டு கொட்டையை வெளியில இருந்து பார்த்தாலே விஷயம் தெரியும். இந்த மேய்ப்பர்கள் வாராங்க, பெத்லகேம் ஊருக்குள்ள வாராங்க, வந்து ஒவ்வொரு மாட்டு கொட்டகையா பார்க்கறாங்க, தேடி பார்க்கறாங்க. இந்த உலக ரட்சகராம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை குழந்தை வடிவிலே பார்ப்பதற்கு ஆவலோடு இந்த பெத்லகேம் ஊருக்குள்ள வாராங்க. ஐயா கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மாட்டு கொட்டகையை கண்டுபிடிச்சிட்டாங்க. முன்னிலைக்கு பார்க்கறாங்க, பார்த்து தேவனை மகிமைப்படுத்துறாங்க. நமக்கு சொன்ன மாதிரியே காட்சி, தேவதூதன் என்ன சொன்னாரோ அது போல ஒரு காட்சி இருக்கு. ஐயா பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, திரும்பி போகும்போது அந்த கிராமத்துல அந்த பெத்லகேம் அந்த யூதேயா சுற்றிலும் தேவதூதன் வந்தாங்க. நாங்க நைட்ல தங்கி இருந்தோம், தேவதூதன் சொன்ன செய்தியை நாங்க பார்க்க வந்தோம், பெத்லகேம்ல வந்து பார்த்தோம். தேவதூதன் எங்களுக்கு எப்படி சொன்னாரோ அதே காட்சி அப்படியே இருக்குது. இந்த செய்தியெல்லாம் கேட்ட அந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு பிரமிப்பாயிற்று. இப்படி ஒரு சங்கதியா நம்ம ஊர்ல கிறிஸ்து பிறந்துட்டாரா, மேசியா பிறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. சரி, இந்த பிறப்பின் செய்தியை உலகுக்கு அறிவிப்பதற்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பாத்திரங்கள் இரண்டு. ஒன்று மேய்ப்பர்கள் கூட்டம், இன்னொன்று சாஸ்திரிகள் கூட்டம், வான ஆராய்ச்சியாளர்கள் கூட்டம். இந்த மேய்ப்பர்களை ஏன் தேர்ந்தெடுத்தார்னா, இந்த மேய்ப்பர்கள் எங்கெல்லாம் போறாங்க அங்கெல்லாம் அந்த செய்தியை சொல்லிக்கிட்டே போவாங்க. மேய்ப்பர்கள் கிராமம் விட்டு கிராமம் பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. போகிற இடத்துல எல்லாம் அந்த செய்தியை சொல்லுவாங்க. கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உலகத்தில் ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த மேய்ப்பர்கள் சொல்லிக்கிட்டே போவாங்க. ஏழை எளிய பாமர மக்களிடத்துல இந்த செய்தி போய்கிட்டே இருக்கும். இன்னொரு கூட்டத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அது மேல்தட்டு மக்கள், இந்த அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க பதிவேடுகளில் எல்லாம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு மேல்தட்டு குடும்பத்தை ஒரு குழுவையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். வான ஆராய்ச்சியாளர்கள். இந்த வான ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், கோள்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு வேலை. அந்த வானத்துல ஏதாவது வித்தியாசமா நடக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் கிழக்க இந்த எருசலேமுக்கு கிழக்க அவங்க தூர தேசத்துல அந்த சாஸ்திரிகள் வானத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு சாட்சி ஆண்டவர் சொல்ல வருவது தெரிகிறது. ராஜா பிறந்திருக்கிறார், ஒரு ராஜா பிறந்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் வானத்தில் போடும் என்கிற ஒரு செய்தி அவருடைய ஞானத்திலே உதிக்கிறது. அப்படியானால் இந்த நட்சத்திரத்தை எங்கெங்கெல்லாம் நகர்கிறதோ அங்கெல்லாம் அப்படி போகிறாங்க. இந்த நட்சத்திரம் போய்கொண்டே இருக்கிறது. சாதாரணமாக நம்முடைய கண்களால் பார்த்தால் அது தெரியாது. ஆனால் அவர்கள் தொலைநோக்கியை வைத்து பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் நகருகிறது. அந்த நகர்கிற காட்சியை கண்டவுடன் இந்த ஆராய்ச்சியாளர்கள், இந்த சாஸ்திரிகள் 3 பேரும் அந்த நட்சத்திரம் செல்லுகிற திசையை நோக்கி நகருகிறார்கள், வந்துகிட்டே இருக்கிறார்கள். நட்சத்திரம் எங்க போகிறது? நாம் போவோம், ஏதோ ஒரு செய்தியை நட்சத்திரம் நமக்கு சொல்லுகிறது, நாம் கண்டுபிடிப்போம் என்று சொல்லி அந்த சாஸ்திரிகளும் நகர ஆரம்பித்தார்கள். 3 சாஸ்திரிகள் சேர்ந்து 3 அந்த வான ஆராய்ச்சியாளர்கள் நகர ஆரம்பித்தார்கள். சென்று கொண்டே இருக்கிறார்கள். வருகிறது யூதேயா தேசம் வருகிறது. யூதேயா தேசத்திலே உள்ளே நுழைந்தவுடன் ராஜா அரண்மனை தெரிகிறது. ராஜாவின் அரண்மனை தெரிகிறது. இதோ இந்த அரண்மனையில் ஒரு ராஜா பிறந்திருக்கலாம். வாருங்கள் உள்ளே செல்வோம். அங்கே ஏதோ ராஜாவிடத்தில் சென்று யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் எங்கே? அவரை கண்டு
அறிந்து கொள்ள முடியாத வந்தோம். இந்த ராஜாவுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னது, யூதருக்கு நாம ராஜாவாக இருக்கும்போது நம்ம வீட்டுல எதுவும் குழந்தை பிறகுல இன்னொரு ராஜாவா, அதுவும் யூதருக்கு ராஜாவா, நமக்கு போட்டியாகவா? அப்படியானால் அந்த ஆலோசகர்கள், அந்த அரண்மனை அந்த ஆலோசகர்கள் எல்லாரையும் கூட்டுகிறான், மந்திரிகளை கூட்டுகிறான். ரகசியமாக ஏதோ ஒரு செய்தி நமக்கு சாஸ்திரிகள் சொல்லி வந்திருக்கிறார்கள். இந்த விஞ்ஞானிகள், இந்த ஆராய்ச்சியாளர்கள் ஏதோ ஒன்றை நமக்கு சொல்ல வந்திருக்கிறாங்க. இன்னொரு ராஜா அதை கண்டுபிடிக்க வேண்டும். யாருக்காவது தெரியுமா? நம்முடைய சுற்று வட்டாரத்தில் ஏதாவது குழந்தை பிறந்திருக்கிறதா? அவர்கள் அறிவுக்கு எட்டினபடி ஒன்றும் தெரியவில்லை. ராஜா என்றால் அரண்மனையில் தான் பிறந்திருக்க முடியும். அப்படி ஒரு பெரிய வீட்டில் எங்கேயுமே குழந்தை பிறக்கவில்லை. உடனே ஒரு திட்டமிட்டான். அந்த சாஸ்திரிகளிடத்தில் சென்று, சாஸ்திரிகளே, இங்கு குழந்தை பிறக்கவில்லை, இங்கு அப்படி எதுவும் ராஜா பிறக்கவில்லை, நீங்க ராஜா பிறந்திருக்கிறதாக சொல்லுகிறீங்க. உங்களுடைய ஆராய்ச்சியின்படி, உங்களுடைய கணிப்பின்படி ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்றால் அது மிகுந்த சந்தோஷத்திற்குரிய செய்தி, அது போல் சொல்லுவதற்குரிய செய்தி. அந்த குழந்தையை நிச்சயமளிக்கணும், காணப்படுத்த வேண்டும். ஒன்று செய்யுங்கள், நீங்கள் சென்று தேடி பாருங்கள். அந்த குழந்தையை நீங்கள் கண்டவுடன் அந்த குழந்தை எங்க இருக்குது என்று சொல்லி எனக்கு சொல்லிக்கிட்டு போகிற, நானும் அந்த குழந்தையை பதிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரகசிய தகவலை சொல்லுகிறான். எதற்கு தெரியுமா? நமக்கு போட்டியாக ஒரு ராஜா இருக்கான், பிறந்திருக்கான். நம்முடைய பதவியை பறிப்பதற்காக, நம்மை அரசியலிருந்து தள்ளுவதற்காக, தூக்கி போடுவதற்காக இன்னொரு ராஜா பிறந்திருக்கான். அவனை கொள்ள வேண்டும், அவனை உயிரோடு வைக்கக்கூடாது. அவன் இருந்தால் நமக்கு போட்டியாக ஒரு நாள் நிற்பான் என்று சொல்லி அவனை கொல்லுவதற்கு திட்டமிட்டான். இந்த சாஸ்திரிகள் மறுபடியும் வருகிறார்கள், அந்த நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். இந்த நட்சத்திரம் வேறு யாருடைய கண்களுக்கும் தெரியவில்லை. ஆனால் இவர்கள் தொலைநோக்கி வைத்து பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் மறுபடியும் நகர்ந்து கொண்டே போகிறது, நிற்கவில்லை. இன்னும் நகர்கிறதே, அப்ப வேறு எங்கேயோ போகிறது என்று சொல்லி அந்த நட்சத்திரத்தை கண்காணித்துக் கொண்டே போகிறார்கள். அதோ ஒரு இடத்தில் நின்று விட்டது. அந்த நட்சத்திரம் போயிட்டே இருந்த நட்சத்திரம் ஒரு இடத்துல நின்று போச்சு. நின்ற உடனே இவங்களுக்கு ஒரு ஷாக். என்னடா, இதுவரைக்கும் நகர்ந்துட்டே இருந்த நட்சத்திரம் இந்த இடத்துல வந்த உடனே நின்று போச்சு. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு விசேஷ சக்தி இருக்குது என்று சொல்லி அவர்கள் திரும்பி பார்க்கும்போது அங்கே அந்த நட்சத்திரம் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு நேராக அந்த மாட்டு கொட்டகை இருக்கிறது. அந்த மாட்டு கொட்டகையிலே முன்னணியிலே குழந்தையை தூக்கிலே சுற்றி வைக்கின்றார்கள். ஓஹோ, ஆண்டவர் இந்த குழந்தையை தான் ரட்சகராக, மீட்பராக, ராஜாவாக இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த சாஸ்திரிகள் அறிந்து கொண்டார்கள். கொண்டு வந்தாங்க. அவர் சொன்னாங்க, விட்டு வந்தோம் வெகுதூரம், கையில் காணி கைகள் கொண்டு
வெள்ளை போலத்தையும் தூப வர்க்கத்தையும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வைத்து பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொண்டு அங்கே ராத்தங்கினார்கள். ஐயா, ராத்தில் தங்கியிருந்த வேளையிலே கர்த்தருடைய தூதனானவர் அந்த சாஸ்திரிகளுக்கு தோன்றினார்கள். சாஸ்திரிகளே, இந்த ஏரோது குழந்தையை கொள்ளும்படியாக இருக்கிறான். இந்த யூதேயா தேசத்தின் அதிபதியாகிய ராஜாவாகிய அந்த ஏரோது இந்த குழந்தையை கொள்வதற்கு வழி செய்கிறான். ஆகையினாலே நீங்க வந்த வழியா போகாதீங்க, அந்த அரண்மனைக்கு போகாதீங்க, ஏரோது போய் பார்க்காதீங்க, நீங்க வேறு வழியாய் திரும்பி போங்க என்று சொல்லி அந்த சாஸ்திரிகளுக்கு தேவதூதன் கட்டளையிட்டான். அவர்கள் கீழ்ப்படிந்து வேறு வழியாக தங்களுடைய நாட்டிற்கு சென்றார்கள். இப்பொழுது இந்த ஏரோது இந்த சாஸ்திரிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான்? எனக்கு போட்டியாக வந்த ராஜாவை கொள்ள வேண்டும், அவன் எங்கே பிறந்திருக்கிறான் என்று சொல்லி நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சாஸ்திரிகள் திரும்பி வருவார்கள், என்னிடத்தில் வந்து சொல்லி செல்வார்கள் என்று சொல்லி அவனோடு காத்து கொண்டிருக்கிறான். வரவில்லை. இந்த சாஸ்திரிகள் ஏரோதை பார்ப்பதற்கு வரவில்லை. இந்த ராஜா ஏமாற்றம் அடைந்தார். இந்த சாஸ்திரிகள் என்னை ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் நான் சும்மா விட மாட்டேன். இந்த சாஸ்திரிகள் சொன்னது கட்டாயம் உண்டே இருக்கும். ஏதோ ராஜா இங்கே பிறந்திருக்கிறான் என்று சொல்லி நம்முடைய அரசவை கூட்டி ஒரு முடிவெடுத்தான். நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற அனைத்து 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்லும்படியாக என்ன செய்தான்? ஏதோ ஒரு துணிகரமான ஒரு கொலை செய்வதற்கு திட்டம் போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யோசேப்பின் தரிசனங்களை தோன்றினார். தோன்றி குழந்தையை எடுத்துக்கொண்டு நீ எகிப்துக்கு போய்விடு. குழந்தையை கொள்வதற்கு இந்த ஏரோது திட்டம் போடுகிறான். இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நீ எகிப்துக்கு சென்று விடு. பாருங்கள், நம்முடைய வேதாகம சரித்திரத்திலே நாம் அநேக சம்பவங்களை பார்க்கிறோம். ஒரு ஆபத்து என்று சொல்லி வரும்போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், எகிப்து. அந்த எகிப்தை பற்றி வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, அது அடிமைத்தனத்தின் வீடு என்று சொல்லி சொல்கிறது. ஆனால் சில நேரங்களிலே நம்மை அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக அழைத்து செல்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமக்கு பாடுகள் வரும்போது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த உபத்திரவம் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அழுகிறோம் இல்லையா? முறையிடுகிறோம் இல்லையா? ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நாம் குறுகிய பார்வை உள்ளவர்கள், நம்மால் தொலைதூர பார்வை பார்க்க முடியாது, நமக்கு பின் சந்ததிகளை நாம் பார்க்க முடியாது. ஆனால் நமக்கு பின் 1000 தலைமுறைகளையும் ஆண்டவரால் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்கும் என்பதும் ஆண்டவருடைய பார்வைக்கு தெரியும். பாருங்க, ஆபிரகாம் எகிப்துக்கு போனான், ஈசாக்கு எகிப்துக்கு போனார், யாக்கோபு அவருடைய சந்ததி எகிப்துக்கு போய் 400 வருடங்களுக்கு அடிமையாக இருந்தது. இப்பொழுது இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக, மீட்கும்படியாக, பாவிகளை மீட்கும்படியாக ஒரு பரிசுத்த மனிதன், பரிசுத்த தேவனுடைய வித்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது பாருங்கள், அந்த பரிசுத்தமான குழந்தை எகிப்துக்குள்ளாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அதனுடைய பெற்றோர் யோசேப்பு மரியாளும் எகிப்தை நோக்கி செல்கிறார்கள், எகிப்துக்கு செல்கிறார்கள். நான் பாருங்க, இந்த எகிப்துக்கு செல்வதற்கு முன்பாக இந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணும்படியாக என்ன செய்யறாங்க? ஆலயத்திற்கு எடுத்துக்கொண்டு போறாங்க. இந்த ஆலயத்துக்கு போகும்போது இந்த ஆலயத்துல ஒரு நீதிமான் இருக்கிறார். தேவனை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நீதிமான் இருக்கிறாரு. தேவன் மீது ஒரு பக்தி வைராக்கியம் கொண்ட ஒரு நீதிமான் இருக்கிறாரு. அவர் பேர் சிமியோன். அவர்கிட்ட ஆவியானவர் பேசுறாரு, நீ ஆலயத்திற்கு போ. ஏன் தெரியுமா? இந்த சிமியோன்ட்ட ஆண்டவர் ஏற்கனவே பேசி இருப்பாரு, கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் நீ மறிக்க மாட்டாய், நீ கர்த்தராகிய கிறிஸ்துவை கண்ட பின்னால் மறிப்பாய் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக என்ன செஞ்சிருந்தாரு, சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த சிமியோனுக்கு ஆகிய ஒரு உந்துதல், நீ ஆலயத்துக்கு போ என்று சொல்லி ஒரு உந்துதல். இந்த சிமியோன் ஆலயத்திற்கு வருகிறாரு. இந்த குழந்தை இயேசுவை எடுத்துக்கொண்டு யோசேப்பு மரியாளும் ஆலயத்திற்கு வருகிறாங்க. வரும்போது இந்த குழந்தையை அந்த சிமியோன் பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த குழந்தையை வாங்கி அப்படியே உயிரை எடுத்துக்கொண்டு அவர் சொல்லுகிறார், ஐயா, கண்டேன் என் கண்ணூரில
மன்னாடும் விண்ணோர்கள் கோமாரி கையிலே தேவாதி தேவனே தேவாதி தேவனே ஓயாரி கோடைக்கும் ஒவ்வொருவரும் கண்டேன் கண்கோயில கண்டனே கண்டேன் என் கண்கோயில அந்த கற்பனை கண்குளிர பார்த்து இனிமே நான் சமாதானத்தோடு போகலாம் என்று சொல்லி அவன் சந்தோஷத்துடைய தன்னுடைய வீட்டிற்கு சென்றான். இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மரியாதை யோசேப்பு என்ன செய்றாங்க? அந்த எகிப்தை நோக்கி செல்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க, இந்த ஏழு கட்டளை தான் 2 வயதுக்கு கீழே உள்ள அனைத்து குழந்தைகளை கொல்லும்படியாக கட்டளை தான். அந்த கட்டளை நிறைவேற்றி இருந்தான். ராமாவிலே பெரிய குளங்கள் உண்டாகும் என்று சொல்கிற அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தை இந்த நாளிலே நிறைவேற்றி இந்த கிறிஸ்துவை, இந்த கிறிஸ்துவின் குழந்தையை எடுத்துக்கொண்டு மரியாதை யோசேப்பு எகிப்துக்கு போனாங்க. ஐயா, இந்த ஏரோது ஒரு நாள் மறித்து போனான். மறித்த உடனே தேவதூதன் மறுபடியும் அந்த யோசேப்பு கிட்ட போய் அந்த குழந்தையை கொல்ல வகை தெரிந்தவர்கள் மறித்து போனார்கள், நீ போ, பெத்லகேமுக்கு போ என்று சொல்லும்போது, இல்லை இல்லை, அவருடைய மகன், அந்த ஏரோதுடைய மகன் ஆட்சி செய்கிறான், நான் போனாலும் மறுபடியும் கொண்டு விடக்கூடாது என்று சொல்லி அந்த தேவதூதனிடத்திலே சொல்கிறான். இல்லை இல்லை, நீ போ, ஒன்றும் நடக்காது, நீ போ என்று சொல்லி அந்த தேவதூதன் அவளை பலப்படுத்தி அவளை மறுபடியுமாக இந்த நாசரேத்து ஊருக்கு, இந்த யூதேயா தேசத்திற்கு அந்த குழந்தை இயேசுவை கொண்டு வர செய்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, பாவத்திலே இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாக, நமக்கு ஒரு மறுபடியுமாக ஒரு புது வாழ்வு கொடுக்கும்படியாக இந்த மண்ணுலகில் இறங்கி வந்தார். விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகில் குழந்தையாக, ஒரு பாலகனாக உருவெடுத்து வந்தார். யாருக்காக? நமக்காக. அவர் நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக பிறந்ததினால் நாம் அவரை கொண்டாடுகிறோம். இன்றைக்கும் உலகம் முழுவதிலும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு காரணம் என்ன? தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை, ஒரு பாவமற்ற தன்னுடைய ரத்தத்தை நமக்காக சிந்தும்படியாக இந்த உலகத்தில் குழந்தையாக வந்து நம்மோடு நம்மளாக, மக்களோடு மக்களாக வாழ்ந்து
நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாக இருந்து பாடுகளை அனுபவித்து துன்பங்களை அனுபவித்து நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நம்மோடு கூட இருந்து உணர்ந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார். கடைசியிலே தன்னுடைய ரத்தத்தை பலியாக சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? நமக்காக, நமக்கு ரட்சிப்பு உண்டாக்கும்படியாக, பாவத்தில் இருந்து நம்மை மீட்கும்படியாக ஆண்டவராகிய பிதா குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். அன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய எல்லாருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பிறந்திருக்கிறாரா? அவர் நம்மிடத்திலே ஆளுகை செய்கிறாரா? நம்மோடு கூட இருக்கிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை மறந்தால் நானும் உங்களை மறந்து விடுவேன், நீங்கள் என்னை பிடித்துக் கொண்டால் நானும் பிடித்துக் கொள்வேன். ஆண்டவர் நம்மை கட்டாயப்படுத்தி கரப்பிடிக்கிறவர் அல்ல, நம்மை பாதுகாக்கிறவர், நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி போனால் ஆண்டவர் நம்மை கரம்பிடித்து வழிநடத்துவதற்கு ஏற்றவராக இருக்கிறார். ஒரு நாளும் அவர் கட்டாயப்படுத்தி நம்முடைய கரத்தை பிடிக்கிறவர் அல்லவே அல்ல. ஆகையினால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். நம்மை மீட்பதற்காக, இந்த உலகத்தில் உள்ள பாவத்தில் இருந்து நம்மை மீட்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்தார். தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிலுவையிலே நமக்காக கொடுத்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருடைய உள்ளத்திலும் பிறந்தால் நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஆண்டவராக நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இந்த பஜனை பிரசங்கத்தை ஆரம்பம் முதல் கேட்ட யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இந்த பஜனை பிரசங்கத்தை நிறைவு செய்யும்படியாக சீரேசி நாதன் என்கிற பாடலை பாடி நாம் இந்த பஜனை பிரசங்கத்தை நிறைவு செய்வோம். Jaya Mangala, Adi Jaya Mangala.
பஜனை பிரசங்கத்துக்கு இசை வாசித்த சகோதரர்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். வீடியோ எடுத்த மற்றும் இதற்காக ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாட்களில் கூட நம்மிடத்தில் வந்து கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை முன்னிட்டு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பஜனை பிரசங்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உலகத்திற்கு அந்த நோக்கத்தை ஆளாக அடிமளமாக நமக்கு கொடுத்த அருமையான தேவன் நம்மோடு இருக்கிறார்கள் மீண்டுமாக கிறிஸ்தவன் சார்பாக நம்பியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதே போல நீங்களும் பல பணிகளுக்கு மத்தியிலும் நேரத்தை ஒதுக்கி இந்த நாட்களில் கூட அந்த ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஜெபம் செய்து நாம் நிறைவு செய்யலாம். எல்லாருக்கும் உணவு ஆயத்தமாக இருக்கிறது. ஜெபம். நேசிக்கிறவரை இந்த அருமையான எங்களுடைய துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான இந்த பண்டிகை நாளில் கூட உடைப்புதாகி நாங்கள் வந்து சுமந்திர வந்து நல்ல ஒரு பஜனை பிரசங்கத்தை கேட்கும்படியாக உதவி செய்ய நன்றி சொல்கிறோம். அந்த அருமையான ஆசிரியர்களை ஜெபிக்கிறோம். அருமையான அவர்களை இன்னும் வளமையாக பயன்படுத்தக்கூடிய ஜெபிக்கிறோம். உடைய குழுவினருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. அது விசேஷமாக இல்லை வந்து உடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த விதைகள் அருமையாளர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த மக்களையும் நல்ல ஒரு பலன் கொடுக்க அந்த உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த பண்டிகை ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒவ்வொருடைய இல்லத்திலும் எடுத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த இரவிலும் சொல்கிறோம். இந்த இரவுகள் எல்லாம் அறிமுகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். வருகிற புது வருடத்திற்காக ஜெபிக்கிறோம். 2026 ஆண்டை தேவையான ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த திருச்சபைக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி சொல்கிறோம். உங்களுடைய கருத்தை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் அவருடைய இருப்பதாக. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், தெய்வஸ்தமான சென்று வாருங்கள்.